ரிஷியே போற்றி, என் தாயே போற்றி, வாழை தேவியே நமக. தாத்தா, என் கனவில் ஒரு நாள் என் கனவில் நான் தெற்கு வண்டாளத்தில் இருக்கேன். அப்போது தெற்கு வண்டாளத்தில் உள்ள நீங்கள் வச்சுருக்க கோயிலுக்கு வாசலில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது ஏதோ ஒரு 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 ஆற்றல் மாதிரி எனக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நடுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் தெரியலை தாத்தா. வாழை தேவி அணைத்து கொண்டாள் உன்னை. ஓம் அகதீசாய நமக. உனக்கு பெரும் பேறு என்று கூறுவதை விட சிவமகா பெரும் பேரே கிட்டியது என்று கூறுவதுதான் நிதர்சன உண்மை. ஏதோ என்று நிகழ்ந்தது ஒன்று அல்ல. வாழை தேவியே உன் அம்சமாக உன்னுடன் இணைந்த தருணத்தை நீ கண்டாய் என்பதுதான் உண்மை. அகத்தியரிடமிருந்து சித்தன் உரை கூற்று உண்மை கூற்றாகவே ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து வருகின்றது என்கின்ற நிலைதனை ஏற்றுக்கொண்ட சீடர்களோடு அகத்தியன் அமர்ந்து அக்கூற்றினை வரவேற்று அற்புதமாக இப்பால திரிபுர சுந்தரியினுடைய அருளாற்றலோடு வளம் வருகின்ற இம்மகவு இம்மழலை இக்குழந்தை பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் சித்தனோடு ஒரு காலமதிலே வாழ்ந்தவள் என்று அகத்தியன் இல்லமதிலிருந்து உரைத்தோம். இக்குழந்தையின் இல்லமதிலிருந்து உரைத்தோம். அஜென்மகாலம் எது, அவனோடு எவ்வாறு வாழ்ந்தாள் என்பதையும் யாம் வரும் காலமதில் உரைப்போம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அத்தொடர்பில் இருந்த அந்நிலை இஜென்மமதிலே சித்தனை தன்னுடைய தாத்தா என்கின்ற அற்புதமான ஆற்றலோடு அழைக்கின்ற அந்நிலை இவனுக்கு உண்மையிலேயே ஒரு ஜென்மமதில் பேத்தி என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்றவளே, ஆற்றல் பெற்றவனை பெற்றவளின் நிலைதனை பெற்றவளே. ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் பெற்ற நிலைதனை பெற்றவனை பெற்றவளின் நிலைதனை பெற்றவளே. பெற்றவளுக்கும் ஆசி வழங்கி அவளை பெற்றவளுக்கும் அனுக்கிரகம் வழங்கி முன்னோர் மூத்தோர்களுக்கெல்லாம் அருள் நற்கதி மோட்சகதி இவ்விடம் வழங்கப்படுகின்றது என்று உரைத்து மகிழ்கின்றோம். கர்ம வினைகள் அனைத்தும் படிப்படியாக அகலப் பெற்று அருள்நிலை சூட்சம பேலை வளம் வருகின்ற பொழுது, அது இயல்பு நிலை பெட்டமாக வளம் வருகின்ற பொழுது, அப்பெட்டகத்தினை காண்கின்ற யாவரும் சிவசித்தனை காண்கின்ற நிலையோடு வளம் வருகின்ற பொழுது அனுக்கிரகம் யாவரையும் சூழ்ந்து நிற்கும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கிறோம். நிலை சீடனது ஒவ்வொருவர் இல்லத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. குழந்தைகளின் வடிவில் பால திரிபுர சுந்தரி உள்ளுக்குள் இருந்து உரையாற்றுகின்றாள் என்று உரைத்து மகிழ்கின்றோம். அதனை நிதர்சனமாக தன்னுடைய தந்தையர் தாய் அனைவரையும் சித்தனை கண்டோம், சித்தன் உரையை கண்டோம், அகத்தியன் உரையை கண்டோம், விஸ்வாமித்திரன் உரையை கண்டோம் என்று அவர்கள் உரைத்து மகிழ்வதை அகத்தியன் கண்டு கொண்டிருக்கின்றோம் சிவசபையிலே. போல அற்புதமாக விஸ்வாமித்திரன் ஒரு முறை உரைத்தான். சபை பற்றிய நிதர்சனம் அறிய வேண்டுமா, சபை பற்றிய உண்மை தெரிய வேண்டுமா, சபையில் எத்தகைய ஆற்றல் இருக்கின்றதென்று உணர வேண்டுமா, சிவமகா வாழைச்சித்தனுடைய திருவுருவ படத்திற்கு கீழ் ஒரு 12 நிமிடம் அமர்ந்து பாருங்கள் தியானத்தில் தவத்தில், அப்பொழுது தெரியும் ஆற்றல் என்று உரைத்தான். ஆற்றல் இருக்கின்றதென்று இல்லாத போது அமர்கின்றவனுக்கே அத்துணை ஆற்றல் தெரியப்படுத்தப்படுகின்றதெனில் சிவசபைதான் உயிர் மூச்சு, சிவமகா வாழைச்சித்தன் தான் தன்னுடைய தாத்தா, அச்சபைதான் தன்னுடைய கோயில் என்று வளம் வருகின்ற உனக்கு ஆற்றல் கிடைக்காமல் என்ன என்று அகத்தியன் உரைக்கிறார். இந்நிலை அத்துணை சீடர்களின் இல்லங்களிலும் தவழ்கின்றது. அருள் பிரத்யேக நிலையாக அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம்.